இதுப்பா இதுரா ஐயோ இது பரணி. என்னங்க நீங்க இடுப்பெல்லாம் கிள்றீங்க? ஆமா, என்ன நீ காலேஜ் கட்ட? போங்க, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு திவசம், அதனால தான் லீவ் போட்டேன். ஆமா, உங்க அப்பா ரொம்ப கொடுமைக்காரராம. உன்னையும் உங்க அம்மாவையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாருன்னு கேள்விப்பட்டேன். இருந்தும் அவரை மறக்காம அவருக்கு திவசம் எல்லாம் பண்றீங்க. எங்க அம்மா வேண்டான்னு தான் சொல்லும், ஆனா நான் தான் கம்பல் பண்ணி செய்ய சொல்லுவேன். உங்க அப்பானா உனக்கு ரொம்ப பிரியமோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்படி பார்த்தாலும் அப்பா அப்பா தானே. அப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எனக்கு இன்ஷியல் அவர் தானே. வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். நான் அவருடைய இன்ஷியல் போட்டுக்கிறதுக்கு வருஷா வருஷம் கொடுக்கிற ராயல்டின்னு வச்சுப்போமே. எப்படி? ஆமா, நீங்க உங்க அப்பா, உங்க குடும்பம் இத பத்தி எல்லாம் நினைக்கிறதே இல்லையா? கொடுமைக்கார அப்பாவே உன்னால மறக்க முடியல. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க குடி இந்த வீட்டையும் வித்தாரு எங்க அப்பா. அவரை போய் நான் பின்னையே உங்க அப்பாவை போய் பார்க்க வேண்டியது தானே. இத பாரு, போட்டோல ஜம்முன்னு கலெக்டர் மாதிரி இருக்கீங்க. இது போன வருஷம் எடுத்தது. இதுல ஒரு காப்பி எங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு போட்டோ இருந்தா அனுப்பி வைன்னு லெட்டர் போட்டிருந்தார். அப்ப எடுத்தது. சரி, நேரா போய் பார்க்க வேண்டியது தானே. எப்படி முடியும் பரணி? ஒரு நாள் கூட நேர்ல வந்து பார்க்காத எங்க அப்பா இந்த போட்டோவை பார்த்து எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருப்பாரு. நீயாவது கலெக்டர் மாதிரி நினைச்ச, ஆனா அவர் கலெக்டராவே முடிவு பண்ணி போட்டோ ஊர்புறா காட்டி எப்படி எல்லாம் கற்பனையை வளர்த்திருப்பாரு. அப்படி சந்தோஷப்பட்டு இருக்க மனுஷன் முன்னாடி போய் நான் படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஓட்டாண்டி எப்படி பரணி நிக்க முடியும்? நீயே சொல்லு, சொல்லு பரணி. யாரையாவது பிடிச்சு மறுபடியும் படிக்க ட்ரை பண்ண வேண்டியது தானே. என்ன பரணி, எனக்கு யாரு தெரியும்? நான் வளர்ந்ததே ஒரு அனாதை ஆசிரமம். இதுல எப்படி வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? பரணி, எனக்கு அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா முதல்ல அவங்க காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சிருப்பேன். நீங்க படிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா படிப்பீங்களா? என்ன கேள்வி இது? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி அந்த சந்தர்ப்பத்தை விட முடியும்? உயிரை கொடுத்து படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்ததும் ஓடி போய் எங்க அப்பா காலில் விழுந்து கதறி எழுதாதான் என் மனசு சாந்தி அடையும். பரணி, சாந்தி அடையும். ஏண்டா எவ்வளவு நேரம் ஜன்னலையே பாத்துட்டு இருப்ப? இங்க பரணி இருந்தாங்க. ஆமா, நீ வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்ப. அதுதான் வீட்டுக்கு ஓடி இருக்கும். சரி, சட்டையும் மாட்டிட்டு வாடா, வெளியில போய் சாப்பிட்டு வரலாம். முதலாளி சம்பளம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலங்காத்தால அவ முன்னாடி போய் நின்னு இந்த வாட்ச அவளுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்து அசத்த போறேன் பாரு. குடு குடு, நல்லாவே அசத்து. என்னடா வீடு பூட்டி இருக்கு? அம்மா அம்மா, அந்த பரணி அவங்க அம்மா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பாத்து நேரம் பாருமா. ஏங்க, பொண்ணு அமெரிக்காவுக்கு மேல் படிப்பு படிக்க போகுதா இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா?
கல்யாணத்துக்கு தான். பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கட்டும். எங்க சினிமா சினிமா, சரி சரி, ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். என்ன பொண்ணு அழுதுண்டே இருக்குது, சினிமா லைட் ஸ்டாப். போட்டோ எடுக்கல? ஓய் பெரியவரே, கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதே. என்ன இந்த பொண்ணை வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறீங்களா? இத பாருங்க, நீங்க போட்டோ எடுக்கிறதுனா எடுங்க, இல்லைன்னா நாங்க வேற கடைக்கு போறோம். நமக்கு எதுக்கு வம்பு, காசு வந்தா போதும். அம்மா இங்க பாருமா, சரிம்மா சரி, ஸ்மைல் லைட் ஆன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒரு போட்டோ கடைக்காரன் என்ன பார்த்து நெட்டு குத்தல ஒரு கேள்வி கேட்கறான், என்ன விஷயம்னு. அந்த அளவுக்கு மூஞ்சி தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்க. இல்ல இந்த கல்யாணத்துக்கு பிரியப்பட்டு தானே என் கூட வந்தேன், அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அவளை வற்புறுத்தாதீங்க வாத்தியாரியா. அவ இஷ்டப்பட்டவனைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். நான் எங்கேயாவது குளமோ குட்டையோ பார்த்து செத்து பாருங்க, நீங்க யாரும் எனக்கு ஒண்ணும் சாக வேண்டாம், நானே செத்து போயிடுறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதி. ஏமா நேத்து வந்து எவனோ ஒருத்தனுக்காக உங்க அம்மாவையே தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க பண்றது மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்த விறகு வெட்டி வேண்டாம், உன் மகளுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத எங்க அம்மா மனசு கெடுத்துட்டீங்களே, அது மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கா? யாரிடும் உங்க அப்பனா உன்னை காப்பாத்துறான். உனக்கு பேரு வச்சவரே இவர் தாண்டி. இல்ல வாத்தியாரையா, நீங்களும் உங்க சம்சாரமும் தாயும் தகப்பனமா இருந்த காப்பாத்துறீங்க. நான் பெத்து போட்ட தரித்திரம், நீங்க எதுக்காக இதுகிட்ட இருந்து பேச்சு வாங்கணும்? விட்டு தொலைங்க, எக்கேடு கெட்டு போகட்டும். அம்மா பரணி, உங்க அப்பன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் உங்க அப்பா உங்க அம்மாவை பொண்ணு கேட்க வந்தப்போ எதுக்கு அனாவசியமா அடுத்தவன் குடும்பத்துல தலையிட்டுக்கிட்டுன்னு பேசாம இருந்துட்டோம். உன் மூலமாவது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது நடந்தா செத்து போன என் பொண்டாட்டியோட ஆசை நிறைவேறும்னு சொல்லிதாம்மா இந்த குடும்பத்தையே சுத்திட்டு இருக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கானே நந்து, அவன் உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற தலையெழுத்தே இல்லை. அவன் மனசு வச்சா பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு ஓஹோன்னு இருக்கலாம். நாட்டை கடந்து போனாலும் நன்றி கடந்து போற பையன் இல்லம்மா அவன். என்ன நான் வளர்த்த பையன் அவன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, வெளிநாட்டுல படிக்கணும்னு பிரியப்பட்டப்போ அமெரிக்கா போறதுக்கு சிபாரிசு கடிதம் வேணும்னா, அப்போ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு தெரியாம அவர்கிட்ட இருந்தே ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கி கொடுத்ததை பார்த்த உடனே அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, இந்த ஒரு உதவி போதுமே, இந்த அம்மாவுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொன்ன அவன் மனுஷனா? உங்க அப்பனை ஒருத்தன் கொன்னே போட்டா, செத்தாச்சு. எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு கஷ்டம், அத்தனையும் தாங்கிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி பாவத்தால குடிஞ்சு இருக்கிறாங்களே இந்த அம்மா. இவங்க எங்கேடு கட்டாவது போட்டு போ அப்படின்னு நினைக்கிறிய நீ? கடைசியா உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். நீ அந்த ஆனந்தத்தை கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணிருந்தா நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க. நீயும் கஷ்டப்படு, அவனையும் கஷ்டப்பட விடு. வரும்போது வண்டி நிறைய கட்டையா ஏத்திட்டு வா. இங்க உங்க அம்மா சவம் கிடக்கும். கட்டை எல்லாம் தூக்கி அது மேல போட்டு நல்லா கொளுத்தி விட்டுரு. நல்லா ஜோதி எரியும். போட்டோம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. ஐயா, வாத்தியாரையா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? என்னம்மா நீ, இந்த வார்த்தை சத்தியம் தவற மாட்டாமா. நீ என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றாம இந்த கிழவன் சாக மாட்டாமா. இது சத்தியம், போதுமா?
அண்ணனே, பரணிக்காவை தேடிட்டு இருந்தீங்களே, இப்பதான் பஸ் ஓட்டி இறங்கி போறாங்க. ஏண்டி முத்தம்மா, கஜாலி மாமா வரனுக்கு நம்ம பாத்தி கல்யாணம் ஏற்பாடு பண்றோம் போல் இருக்கு. டேய் பரணி வந்துட்டாளாடா. டேய் ஜனா, டேய் ஏன்டா நோவு மாதிரி இருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? டேய் என்னடா ஆச்சு? நீ அவளை பாத்தியாடா? ம். எங்க போயிருந்தாங்களாடா? டேய் நீ அவளை மறந்துட்டான். பரணி அந்த அமெரிக்க மாப்பிள்ளை கட்டிக்கு போறலாமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க அமெரிக்க மாப்பிள்ளைன்னு மயங்கிட்டாடா. பாஸ்போர்ட் விசா ஏற்பாடு பண்ணத்தான் டவுனுக்கு போயிருந்தாங்களாம்மா. டேய் நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவில்லடா. அவன் உன்னை காதலிக்கலையாமா, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்த பழகினாலம்மா. டேய் நீ பெரிய நடிகன்டா, அவுத்து விடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. டேய் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொன்னான்னு மட்டும் சொல்லாதடா. அதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுடா. சரிடா, உன் வழிக்கே வரேன். நாளைக்கே அவ இந்த ஊர் ஜனங்க முன்னாடி என்ன ஐ லவ் யூன்னு சொன்னா நீ என்னடா பண்ணிக்க போற? டேய் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கோமாளியாக பாக்குறீங்க. நாளைக்கு பாரு யாரு கோமாளியாராங்கன்னு. டேய் ஆனந்து, டேய் நான் இப்ப அவளை சந்திக்கலான்னு இருந்தேன். ஆனா விஷயம் இவ்வளவு தூரம் அனுப்புறோம், நான் இப்ப சந்திக்க போறதில்ல. நாளைக்கு எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். முடியாது முடியாது, ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இப்ப நான் 20 எண்ணுவேன், அதுக்குள்ள அவ இங்க வந்தாகணும். வரல இங்க பாருங்க, இந்த பாட்டில் மாதிரி நானும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்புறம் நீங்க யாரும் என்ன அங்க வந்து பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். 1 2 தண்ணிய போட்டுக்கிட்டு தண்ணி டேங்கல ஏறிக்கிட்டு 1 2 எழுதிட்டு இருக்கான். அதுவா நம்ம கல்யாணி மக பரணி இருக்காங்க, அவ வந்து ஐ லவ் யூ அப்படின்னு கெட்ட வார்த்தை சொன்னாதான் கீழே இறங்கி வருவானா. இங்க பாரியா கூத்த. பதினாறு. பரணி, ஆனந்த், கீழே இறங்கி வாங்க. பரணி நீ என்ன நிஜமாவே ஐ லவ் யூ சொல்லுவல? நிஜமா சொல்றேன், வாங்க. நிஜமாவே சொல்லுவல? சொல்லுவேன். இரு கீழே வந்துடுறேன். இறங்கி வந்துட்டான். பரணி சொல்லு, பரணி ஐ லவ் யூ சொல்லு. பரணி சத்தம் போட்டு சொல்லு. இனிமே இவன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எவனும் பரணி என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பரணி சொல்லு. பரணி பரணி. ஐயா, பெரிய ஷோல தர்மேந்திரன் நினைப்பா இப்படி ஊரு கூட்டி ஒரு பொண்ணு மிரட்டி ஐ லவ் யூ சொல்ல சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் ஒரு பொண்ணு பழகினா அது லவ்வா தான் இருக்கணுமா? பரணி தெரியும் ஐயா, நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற. அதான் இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சுட்டு இப்படி ஊரு கூட்டி கலாட்டா பண்ணி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற. எதுக்கெல்லாம் பயப்படுறவல்ல இந்த பரணி. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒரு பொட்டச்சியை பழி வாங்கறத விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நான் வரேன். ஏன்பா இந்த அரவாங்க காலங்காத்தால டேங்கனை ஏறி குதின்னு குதிச்சா